பிரதானம் டிப்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ். இப்போது நான் உங்களுக்கு பயறு மெழுக்கு வரட்டி செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து கேரளா சைட் டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக வேண்டி வரும். இப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயெல்லாம் தேவையில்லை. இதை எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பயறு மெழுக்கு வரட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு நசுக்கி எடுத்து போடணும். பூண்டு நசுக்கி போட்டு அந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வைங்க. இரும்பு கடாய் தான் இந்த மாதிரி பொரியல் மெழுக்குவரட்டி இதெல்லாம் செய்கிறதுக்கு நல்லா வாக்காக இருக்கும். அதாவது நின்று வேகும். அதனால் இரும்பு கடாய் எடுக்கிறது தான் நல்லது. பூண்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நான் கொஞ்சமாக பயறு தோரன் பண்ணுறேன். அதனால் பயறு மெழுக்குவரட்டி பண்ணுறேன். அதனால் 2-3 பல் பூண்டு தான் போட்டிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை அரை வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போடுறேன். இது கொஞ்சம் சிவப்பாக வேகட்டும். வேகும்போதே கொஞ்சம் உப்பு தூள் போட்டுக்கலாம். இரும்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அலுமினியம்லாம் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. அதனால் இரும்பு கடாயை மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் செவக்க வேகட்டும். வெந்த உடனே என்ன பண்ணணும்னா இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வேணும். சாதாரண பொரியலை விட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தான் இந்த மெழுக்குவரட்டி நல்லா இருக்கும். இப்போ இதோட சில்லி ஃப்ளேக்ஸு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸு அவங்கவுங்க காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. இதோட கூட நம்ம கொஞ்சம் நீளமாக, அதாவது ரொம்ப நீளமும் வேண்டாம் ரொம்ப பொடியாகவும் வேண்டாம், ஒரு விதம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பயறு இருக்குது பாருங்கள். எப்படி இவ்வளோ நீளத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பயரை சேர்த்துக்கோங்க. பயரையும் சேர்த்து பயறு நல்ல எண்ணெயிலேயே வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு வதங்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்படியே இந்த எண்ணெயிலையும் தண்ணியிலையுமா வேக வைங்க. நல்லா குழண்டு வேகணும். அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க வேகிற அளவுக்கு. அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வேக வைங்க.
அடி பிடிக்காமல் நடுவில் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இந்த காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. மேலோட்டமாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் மணத்துக்கும் கருவேப்பிலை மணத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பண்ணி வச்சிடலாம். இந்த சூட்லேயே இந்த கருவேப்பிலை கொஞ்சம் வேகட்டும். சூப்பர் மணமும் நிறமும் அதாவது டேஸ்ட்டும் நிறைந்த பயறு, அதாவது காராமணின்னு சொல்லுவாங்க, தட்டாம்பயறுன்னு சொல்லுவாங்க. அதோட மெழுக்கு வரட்டி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பச்சை கலர் மாறவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் அப்படியே போட்டு கூட விரவி சாப்பிட்லாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.